கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹ் அவர்களை கண்ணீர் சிந்த வைத்த ஒரு சம்பவம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு வருகை தந்தார்கள். உலகத்துக்கெல்லாம் அருட்கொடையாக அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய வீட்டொன்றில் வசித்து வந்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியை தொட்டு அடுத்ததாக அவர்கள் வசித்து வந்த வீடு இப்போது மஸ்ஜிதுன் நபவியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் அன்றோ வீட்டின் சுவர்கள் மண்ணாலும் கற்களாலும், கூரை பகுதியோ பனை ஓலைகள், தரையோ மண் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியை பெற்று வீட்டில் நுழைந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு சலாம் சொல்லி அமர்ந்தார்கள். தரையில் அமர்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை முதலில் முற்றிலுமாக பார்த்தார்கள். ஒரு வியப்போடு பார்த்தார்கள். படுக்கை என்று ஒன்று இல்லாத அறை அந்த அறை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிப்பின் மீது படுத்திருந்தார்கள். அவர்கள் பாதி உடலோ தரையில். அந்த விரிப்போ மிக கடினமானதொன்று. அந்த விரிப்பின் அடையாளங்கள் நபிகளின் மேனில் பதிந்திருந்தது. அவர்கள் அணிந்திருந்த ஆடையும் மிக கடினமானதொரு ஆடை. அந்த அறையில் துணிகள் வைப்பதற்கான அலமாரியோ, நல்ல கூடிய உணவுப் பொருட்களோ, சொகுசான மெத்தையோ இல்லை. இவைகளை கவனித்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்களில் கண்ணீர் சொட்டத் தொடங்கியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, உம்மை அலை வைத்தது எது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள். எப்படி அழாமல் இருக்க முடியும்? படுக்கையின் அடையாளங்கள் உங்கள் முதுகில், இந்த அறையிலோ சுற்றி ஒன்றுமில்லை. நபியே, அதன் பொருட்களின் மதிப்போ ஒன்றுமில்லாது. ஆனாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ரோம பாரசீக அரசர்கள் நல்ல சொகுசான ஆடம்பரமான வாழ்வு வாழ்கின்றனர். அவர்களது இருக்கையோ தங்கத்தால் ஆனது, அவர்களது ஆடையும் படுக்கையுமோ விலை உயர்ந்த பட்டானது என்றார்கள். ஆனால் உங்களிடம் இருப்பதோ இவை மட்டுமே. கருணையின் வடிவான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை நோக்கி புன்னகைத்தார்கள். கருணையாளன் பார்வையுடன் கேட்டார்கள், உமரே, உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? நாம் நமது செல்வங்கள், சந்தோஷங்கள், வசதி வாய்ப்புகள் என எல்லாம் நிரந்தரமான மறுமையில் பெற உள்ளோம் என்பதில் உமக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டார்கள். இவ்வுலகின் அரசர்கள் அவர்களது சந்தோஷங்களின் பங்கை இங்கேயே பெற்றுக் கொள்வார்கள். இருப்பினும் அவர்கள் இறப்புக்கு பின்பு இவையெல்லாம் அவர்களுக்கு உபயோகமற்றதாக ஆகிவிடும். உமக்கு தெரியாதா? நமக்கு சேர வேண்டிய பங்கு பிந்தி வரும். ஆனால் நமக்கு கிடைத்து நமக்கு நிரந்தரமாகவே இருந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. சில மாதங்கள் உண்ண உணவின்றி, பட்டினியாக, நல்ல உடையின்றி, வாழ்க்கை வசதியின்றி. ஆனாலும் அவர்கள் இவைகளை பற்றி அஞ்சியதில்லை, கவலை கொண்டதில்லை. மறுமை என்ற வாழ்ந்தனர். எல்லாம் அல்லாஹ் நம் ஒவ்வொருக்கும் இம்மை வாழ்வின் மீதுள்ள மோகத்தை அகற்றி மறுமையை பற்றிய எண்ணங்களை அதிகரித்து வைத்து அதிலேயே வாழ்ந்து மரணித்து மறுமையில் வெற்றி பெறும் வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.